இங்க இருக்க முருகன் சிலையில வேல் கிடையாது. அலங்காரம் செய்யும் போது மட்டும்தான் முருகனுக்கு வேலை சாத்துகின்றனர். முருகப்பெருமானோட மத்த தளங்கள்ல சூரசம்ஹாரம் நடக்கும். ஆனா திருத்தணி முருகன் கோவில சூரசம்ஹாரம் நடக்காது. சூரசம்ஹாரம் அன்னைக்கு முருகனை சாந்தப்படுத்துவதற்காக 1000 கிலோ மலர்களால் முருகப்பெருமானுக்கு புஷ்பாஞ்சலி நடக்கும். திருத்தணியில தான் முருகன் வள்ளி திருமணம் நடந்ததா ஐதீகம். ஒரு புராணத்தின்படி இந்திரன் தன் மகளான தெய்வானையை முருகப்பெருமானுக்கு திருமணம் செஞ்சு கொடுக்கிறாரு. திருமண பரிசா தன்னோட ஐராவத யானையை கொடுக்கிறாரு. அந்த யானை இந்திரன் விட்டு போனோன்னா அவரோட செல்வம் குறைகிறத பாக்குறாரு. உடனே முருகப்பெருமான் அந்த ஐராவத யானை இந்திர பகவானுக்கு கொடுக்கறதுக்காக வராரு. ஆனா இந்திரன் அதை மறுத்துறாரு. உங்களுக்கு பரிசா கொடுத்ததை திருப்பி வாங்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதுக்கு பதிலா அந்த யானை என்னோட திசையை பார்த்தவாறு இருக்கட்டும் அப்படின்னு கேட்டுக்கிறாரு. அதனாலதான் பாத்தீங்கன்னா திருத்தணியில இருக்க யானை சிலை கிழக்கு திசை நோக்கி இருக்கும். கிழக்கு திசை இந்திரனுக்கு உகந்த திசை.